இன்னைக்கு வந்து எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மாலை போட்டு 11வது நாள் இன்னைக்கு வந்து கோவிலுக்கு கட்டி கிளம்புறாங்க. நம்ம ராகேஷ், அச்சு, அப்புறம் அச்சுவோட அப்பா 3 பேருமே கோவிலுக்கு கிளம்புறாங்க. ராகேஷ் வந்து கன்னிசாமி, அப்புறம் அச்சு வந்து 2வது வருஷம். அவங்க அப்பாவுக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2வது வருஷம்னே சொல்லலாம். எல்லாரும் கிளம்பியாச்சு, காலையிலே கிளம்பியாச்சு. இந்த காரில் தான் போகிறாங்க. 3 பேருங்கிறதுனால 3 பேர் இந்த காரில் கிளம்புறாங்க. நாங்கள் எல்லாரும் ஒட்டுக்கா இந்த காரில் கோவிலுக்கு போகிறோம். எந்த கோவிலில் கட்டுறோம் அப்படின்னா, நம்ம காந்திபுரமில் இருக்கிற சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் தான் கட்டு. ஏன்னா இங்கே பக்கத்துலேயே கட்டலாம் அப்படின்னா, இது சீசன் டைம் இல்லைல்ல, அதனால் இங்கே கட்டலை. சரி, கன்னிசாமி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றனால ஃபஸ்ட்டு கன்னிசாமி வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அச்சுவும் லைனாக நின்று எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ராகேஷ் அவங்க அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா, அதுக்கப்புறம் எங்கிட்டையும் வாங்கினா. அச்சுவும் வந்து எங்கள் அக்காட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, சரி எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, நீ கிளம்பலாம், ஏன்னா டைம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பியாச்சு. கிளம்பி கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போய் கட்டிட்டு இவங்க அப்படியே கிளம்பிடுவாங்க. நாங்கள் மட்டும்தான் திரும்பி வருவோம். இது காலையில் டைம்ன்றனால அந்த அளவுக்கு டிராஃபிக்கும் இல்லாதனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் வந்து கோயிலில் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு அங்கே போய் ஃபஸ்ட்டு உள்ளெல்லாம் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு அந்த குருசாமி சொன்னாங்க. நிறைய பேர் கட்டி அங்கே சித்தாபுதூர் கோவிலேருந்து கட்டி போயிட்டே இருக்காங்க பாருங்க. ஆமாம், அப்போது ஏன்னா ஆவணி முதல் வாரம் வந்து முதல் 5 நாள், எல்லா மாதத்துலேயும் முதல் 5 நாள் வந்து கோவில் திறந்துருக்கும் சபரிமலையில். இது வந்து ஆவணி மாதங்கிறனால ஸ்பெஷலாக அவங்க நிறைய பேர் போவாங்க. கேரளாவிலேருந்து நிறைய பேர் ஆவணி மாதம்தான் ஃபஸ்ட்டு போவாங்க. கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கன்னிசாமி ராகேஷுங்கிறனால ஃபஸ்ட்டு ராகேஷ்க்கு கட்டு நிரப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நெய் தேங்காய்க்கு நெய்யெல்லாம் சூடு பண்ணி, குருசாமி அவர் நெய்யெல்லாம் சூடு பண்ணி ராகேஷ் கையில் தேங்காயை கொடுத்துட்டாங்க. சரணம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நான், அம்மா, புவனா, அப்புறம் அச்சு, அவங்க அப்பா எல்லாருமே சரணம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவனுக்கு ஒரே பதட்டமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்கான். மெதுவாக பார்த்து சிந்தாமல் ஊற்று அப்படின்னு சொல்லி அப்படியே ஊற்றுங்க சாமி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி அப்படின்னு பரவாயில்ல, கன்னிசாமியும் ஃபஸ்ட் டைமாக கன்னிசாமி கூட்டிகிட்டு போகிறதுல ரொம்ப சந்தோஷம். இடையில கொஞ்ச நாள் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது உடம்புக்கு முடியலை. எனக்கு அவருக்கு மாற்றி உடம்புக்கு முடியாதனால ரொம்ப கஷ்டமாயிருச்சு, அதனால் எடுக்கலை. அதுக்கு அடுத்தது கன்னிசாமிக்கு அரிசியெல்லாம் போட்டு முடிஞ்சுது. அடுத்தது நம்ம அச்சு சாமி தான். அம்மு வந்து அப்படியே முன்னாடி நிற்கிறா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த வருஷமே அம்முவை கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம். பட் இந்த வருஷம் சரி அடுத்த வருஷம் போகலாம், அவங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, அதனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு உடம்புக்கு நல்லாயிரும் அப்படின்னு அடுத்த வருஷம் போகலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கோம். அடுத்த வருஷம் போகும்போது இன்னி பெரியவங்க யாரையாவது கூட்டிகிட்டு போகணும். போன வருஷம் எங்கள் மாமனார் மாமியார்லாம் வந்திருந்தாங்க, அதனால் பிரச்சனை இல்லை அச்சுவுக்கு. இந்த வருஷம் லைட்டாக கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ராகேஷ் இருக்கிறனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ராகேஷ் நினச்சாலும் கொஞ்சம் பயம்தான், ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி ட்ராவலிங்னாலே கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் விரதம் எல்லாம் இருந்து போகிறனால எப்படிங்கிறதுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அச்சு வந்து நெய் தேங்காயை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க குருசாமி வந்துட்டு சொன்னாங்க, நீங்களும் கையை பிடிங்க, 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சி ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட விழுகாமல் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி அச்சுவும் கையை பிடிச்சி நானும் கையை பிடிச்சி மெதுவாக அழகாக ஊற்றிட்டே இருந்த. அச்சு கொட்டவே இல்லை. ராகேஷ் கூட கொஞ்சமாக கொட்டினா, நாங்கள் 2 பேரும் கொட்டாமல் சரணம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். சரணம் கூப்பிட்டாதான் அந்த ஒரு பயபக்தியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பயபக்தி நம்ம மனசுக்குள்ளே வரும்போது இனியும் நம்மளுக்கு எல்லாருமே எல்லாம் நல்லதாக இருக்கும். அதனால் சரணம் கூப்பிட்டுட்டே இருக்கேன். நானும் கூப்பிட்றேன், எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, போனா கூப்பிட்றான், எங்கள் அக்கா, எல்லாருமே சரணம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த சைடு இருக்கிறவங்களும் கட்டுறவங்களும் வந்து சரணம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நாங்கள் போன வருஷம் இந்த அளவுக்கு கூட்டமாக இல்லை, இந்த வருஷம்தான் இவ்வளோ கூட்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது.
இருந்தாலும் பரவாயில்ல. காலையில் போன வருஷம் 11 மணிக்கு தான் கட்டி கிளம்புனோம். ஒரு வேளை அந்த டைமுங்கிறனால கூட்டம் இருந்திருக்காது என்னமோ. இந்த டைம் வந்து காலையில் 7:15 8:15 கட்டி கிளம்பிடணும்னு சொல்லி இப்போ 2வது கட்டு கிட்டத்தட்ட மணி வந்து இப்போது 8 மணி ஆயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு கன்னிசாமிக்கு கட்டு நிரப்பி அடுத்தது நம்ம அச்சுவுக்கும் கட்டு நிரப்பியாச்சு. இனி கட்டெடுத்து தலையில் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது அவங்க அப்பா சாமிக்கு தான் இனி கட்ட போகிறாங்க. அச்சு ரெடி ஆகிட்டா பயங்கர. இனி 1 வருஷம் கூட அச்சு போவா. 3 வருஷம் போகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அச்சுக்குன்னா பயங்கர சந்தோஷம். அது ராகேஷ் கூட போகிறனால. இன்னி ஆளுங்க நிறையா இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னி அவள் ஹாப்பியாக இருந்திருப்பா. நல்ல பயபக்தியாக மாலை போடும்போது இதே மாதிரி தான் நின்னா. இப்பவும் அதே மாதிரி நின்று சரணம் கூப்பிட்டு கட்டு தலையில் வச்சு ஒரே சிரிப்பு. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் கொண்டு போய் இறக்கிட்டு இனி அடுத்தது அவங்க அப்பா சாமிக்கு தான் இனி கட்டு. பயங்கர பக்தி அப்பா. அவங்க அப்பாவுக்கு நெய் தேங்காய் அடைச்சிட்டு இருக்காங்க. நெய் தேங்காய் அடைச்சிட்டு அடுத்தது கட்டு முடிஞ்சதும் இவங்க 3 பேருமே கிளம்பிடுவாங்க. அதுக்கு அடுத்தது நாங்கள் ரொம்ப பயபக்தியாக இருக்கோம் இந்த டைமு. ஏன்னா இந்த டைம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அவங்க அப்பாவும் சரி, நானும் சரி, எங்கள் அம்மாவும் சரி ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனால் ரொம்ப பயபக்தியோடு போயிட்டு பத்திரமா வரணும்னு கடவுளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் அவருக்கும் கட்டியாச்சு. அப்பா சாமிக்கும் கட்டிட்டு இனி அவ்வளோதான். அடுத்தது அப்படியே இனி கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே சரணம் கூப்பிட்டுட்டே இருக்கோம். அச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்புறம் 3 பேரும் கட்டிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஈடு தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க அப்படின்னு அந்த குருசாமி வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி 3 பேருமே வந்து ஈடு தேங்காய் போடுறதுக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டு அச்சு தான் ஈடு தேங்காய் போட்டா. ஈடு தேங்காய் போட்டதில் லைட்டாக தான் உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எட்டி பார்த்தா சரின்னு மறுபடியும் நான் எடுத்து கொடுத்தேன். மறுபடியும் உடைச்சிட்டா. அதுக்கு அடுத்தது ராகேஷ் கன்னிசாமி இது எப்படி உடையுது அப்படிங்கிறத பார்க்கலான்னு மறுபடியும் அச்சுக்கு எடுத்து கொடுத்ததும் நல்லா போட்டு உடைச்சிட்டா. சரி நீ எல்லாரும் கோவிலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து நாங்கள் கோவில் விட்டு இறங்கியாச்சு. இப்போது கேரளாக்குள்ளே வந்தாச்சு. 6 மணி நேரம் ட்ராவலு. 6-7 மணி நேரம் ட்ராவலிங் ஆகும். அப்படியாப்பா? அது வரைக்கும் காருக்குள்ள தான் இருக்குமா? ஆமா, எங்க இறங்க வேண்டாம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு இறங்கணும். அப்புறம் டீ குடிக்கிறதுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் இல்லையா, கொண்டு போறோம் இல்லையா. அப்புறம் டீ குடிக்கிறதுக்கு டீ ஒன்றும் வேண்டாம். நேராக போய் நம்ம சீக்கிரம் சாமி கும்பிடலாம். அங்கே இங்கே நல்லா மழையா இல்லையா இருக்குது. ஆமா சரிப்பா. இப்ப நாங்க வந்து மலை ஏறிட்டு இருக்கிறோம். சபரிமலை வந்து ஏறிட்டு இருக்கிறோம். பம்பை கிட்ட வந்து நாங்க வந்தாச்சு. பம்பை என்ன வரல. ஐயோ ஃபர்ஸ்ட் நிலைக்கல் வரணும். நிலைக்கல் வந்து அங்க இருந்து தாண்டினா தான் வந்து எங்க வரும்னு தெரியும். அது தாண்டி தான் பம்பை இருக்குண்ணா. இதுதான் நிலைக்கல் வந்தாச்சா. இங்க வந்து போன வருஷம் இங்கதான் வந்து சிவன். இது வந்து சிவன் கோயில். இங்கதான் கார் பார்க்கிங். போன வருஷம் இங்கதான் நம்ம கார் பார்க்கிங் போட்டோம். இந்த வருஷம் வந்து போலீஸ்காரங்க போயிரு அப்படின்னாங்க. போலீஸ்காரன் போயிரு போ நேரா போ அப்படின்றதுனால நம்ம வந்து இங்க கார் போடாதனால நம்ம நேரா அங்கேயே போயிடலாம். பம்பையில கொண்டு போய் வண்டியை போட்டுடலாம். வண்டியை போட்டுட்டு அங்கே இருந்து நம்ம வந்து நீ குளிச்சு போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் விநாயகருக்கு இது தேங்காய் உடைச்சிட்டு அப்புறம் நம்ம மணியும் இது ஏறிடுவோம். சரியான மழை இருக்கு. அப்புறம் நாளைக்கு வந்து மலை ஏறிட்டு இருக்கும் போதே பம்பைக்கு முன்னாடியே நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் மலையிலேயே ஆயிடுச்சு. நல்ல காரியத்துக்கு போகும்போது இதுதான் பெஸ்டியா. நல்லா சாமி கும்பிட்டு சரணம் முடிச்சு சாமி கும்பிட்டு இறங்கினாலே போதும். இப்போ வந்துடும் பாரு பம்பை தான். இப்போ பக்கத்தில் வந்தாச்சு. மழையாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறது. இனி எல்லாம் கட்டெல்லாம் வச்சுட்டு இனி எல்லாம் நடங்க. மழை வந்து நாங்கள் குளிக்க போகிறோம். அப்புறம் வந்து குளிச்சுட்டு நாங்கள் விநாயகருக்கு தேங்காய் உடைச்சிட்டு மலையேற ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் வந்து காரை வந்து ரோட் சைடில் தான் நிறுத்தியிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு போலீஸ் அங்கிள் வந்தாங்க. போலீஸ் அங்கிள் வந்து அந்த பக்கம் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தூரமாக நிறுத்தி வச்சுட்டாங்க.
ஆமா, அங்க பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. சரி, சைடுல ரோட் சைடுல நிப்பாட்டிட்டு, ஆனா இங்க பார்க்கிங் ஒன்றும் வசதி இல்லைன்னு சொன்னாலும் நிப்பாட்டி வச்சு நம்ம குளிக்கிறதுக்கு தான் ரெடி ஆகும். தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இனி வந்து நம்ம குளிச்சிடலாம். அன்னைக்கு வரும்போது நம்ம அன்னைக்கு வரும்போது அந்த வழியில தானே வந்தோம். ஆமா ஆமா, இந்த டைம் நம்ம இந்த வழியில வந்துட்டோம். ஆனா நம்ம இங்க இருந்து நடந்து வந்ததுனால இப்படியே வந்துட்டோம். நல்ல ஸ்பீட், தண்ணி நிறைய மழை பெஞ்சதுனால நல்ல தண்ணி இருக்குது. ஐயோ, இந்த பக்கம் போவானப்பா. பத்திரமா குளிக்கலன்னா அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிரு. அதனால பக்கமா சைடு ஓரமா இங்கே குளிச்சுக்கலாம்ப்பா. சரி, இது சைடு ஓரமாவே நின்று குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் மலை ஏறிக்கல. அப்பதான் ஸ்ட்ரென்த்தா ஏற முடியும். தோசை இட்லி இதை சாப்பிட்டு சரி, ஃபர்ஸ்ட் குளிக்கல. இப்படியா அப்பா இங்க வேணாம்ப்பா. இங்கே குளிச்சுக்கலாம். இங்கே குளிச்சுட்டு மடமடான்னு நம்ம வந்து அப்பா இங்க அங்க பாருங்க, அந்த சின்ன குழந்தைங்களா எப்படி வந்து சரி குளிச்சாச்சே. நாங்க இப்ப சாப்பிட போறோம். ராக்கி தான் நல்ல ஒரு பொரோட்டா எடுத்துக்கிறாங்க. நாங்க 2 பரோட்டா, 3 பரோட்டா சாப்பிட்டேன். 3 பரோட்டாவாமா. இது வந்து ஐயப்பன் எப்படி வந்து அந்த ஸ்டோரி நாங்க ஸ்டோரி. அப்புறம் ஒரே ஒரு இது புட்டு நானும் எங்க அப்பாவும் பிடிச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ பெருசா இருந்துச்சு, அதனாலதான் பிடிச்சி. அதுக்கப்புறம் நாங்க பேக் லக்கேஜ் எல்லாம் ஒரு லாக்கர்ல போட்டு இப்ப நாங்க வந்து மலை ஏறதுக்கு போயிட்டு இருக்கிறோம். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. மலை வந்து ஃபுல்லா சேரு சகிதியா இருக்குது இல்ல. அவ்வளவுதான். விநாயகர் கோயில் தானே அங்க பாத்தியா போட்டோகிராஃபி. நாங்க விநாயகர் கோயில்ல இருந்து இப்ப நாங்க வந்து மலை ஏற போறோம். இங்க எல்லாம் தேங்காய் உடைச்சாச்சு. மலை இறங்கிட்டு இருக்கோமா ஏறிட்டு இருக்கோமா? இப்பதான் ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்றோம். நீ இங்க இருந்து அப்படியே வந்து நம்ம வந்து நீ கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஃபுல்லா மலை ஏறுறத நம்மளுக்கு பத்திரமா பார்த்து நல்லா சன்னம் விழிச்சு போனாலே போதும். இடையில டயர்ட் ஆயிடுச்சுன்னா ஏதாவது தண்ணியோ ஜூஸோ ஏதாவது நம்ம குடிச்சுக்கலாம். ஓகேவா? நல்லா சன்னம் விழிச்சுட்டே போகணும். சரியா? இப்போ இதுலேருந்து வந்து 2 ரோடு. ஒன்று வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்குது. நம்ம வந்து ரைட் சைடெலாம் போகலாம், எப்படி வேணாலும் போய்க்கலாம். ஆனால் இந்த லெஃப்ட் சைடோடு தான் போனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். கால் ரொம்ப வலிக்காது. அந்த பக்கம் கான்கிரீட் போட்டு நீங்கள் ரைட் சைடாப்பா போனீங்க. ஆமாம், அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸ்டெப் ஒன்று இருக்காது. இதுன்னா இடையில ஸ்டெப்பில் அப்படியே நின்றுக்கலாம். கம்பியெல்லாம் பிடிச்சி அப்படியே ஏறிக்கலாம். அச்சு இப்போ டயர்டாயாச்சு. கம்பி எல்லாம் பிடிச்சு ஏறுறா. நீ ஏறவே இல்ல, பாதிதான் ஏறி இருக்கறோம். பாதியே ஏறல. ஒரே தலை சுத்துது. பாதி இல்ல, கொஞ்சோண்டு ஏறியாச்சு. அதுக்குள்ள தண்ணி வேணும், ஜூஸ் வேணும் அப்படின்னு சொன்னனால வாட்டர் மெலனையும் வெள்ளரிக்கா அங்க போய் பார்த்தா ஒரு குட்டி பூனை இருந்துச்சு. அப்பாவுக்கு வந்து நாங்க ஒரு லெமன் சோடா குடிச்சோம். ஒரு வழியா வந்துட்டா. சன்னிதானம் வந்தாச்சு. வந்து கொஞ்ச நேரம் தூங்கலாம். காலையில ஆயிடுச்சு. காலைல வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில சாமி கும்பிடுற மாதிரியாப்பா? படிக்கட்டு படி தொட்டு 18 படி. இப்போ நம்ம தூங்கி எந்திரிச்சு அடுத்த வந்து நாங்க வந்து சாமி கும்பிட போறோம். ஐயப்பனை பார்க்க தலையில எல்லாம் நல்லா இருமுடிய வந்து கட்டி தலையில இருந்து விழுகாத மாதிரி நல்லா கட்டியாச்சு. கட்டி தான் போகிறோம். இனி 18ஆம் படி போகும்போது வந்து நல்ல கூட்டம் ஜாஸ்தி ஆயிரும். இப்போ வந்து கட்டணும், கீழே விழுகக்கூடாது. 18 படியை மேக்சிமம் தொட்டு கும்பிடணும். இங்கேயோ நல்ல கூட்டமாக இருக்குது. சீசனுக்கு வர்ற மாதிரியே உள்ள கூட்டமாக தான் இங்கேயும் இருக்குது. ஹெவி கூட்டம்னா ஹெவியான கூட்டம். எப்படியாவது 3 பேரும் எல்லாரும் 18 படியும் தொட்டு கும்பிடணும். சரிப்பா. அப்போதான் நம்ம வந்ததுக்கு வந்து இந்த கஷ்டப்பட்டு வந்ததுக்கே ஒரு இது. இப்போ 18 படியும் இது பண்ணி சாமி கும்பிட்டு மேலே வந்துட்டோம். இனி வந்து ஐயப்பனை பார்க்கணும். அதுக்கு தான் பயங்கர கூட்டம்னா சரியான கூட்டமாக இருக்குது. பத்தியா இங்கே வரைக்கும் கூட்டம்னா அப்படி கூட்டம். சுற்றி வளைஞ்சு போகுமோ? ஆமாம், இங்கேருந்து அப்படியே பின்னாடி கூட்டம், முன்னாடி கூட்டம். சீசனுக்கு எப்படி இருக்குமோ, சீசனுக்கு இதை விட பயங்கரமாக கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு கூட்டம். போன வருஷம் இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஏச்சும் பத்தியா பயங்கர கூட்டம்னா பயங்கர கூட்டம். அதுக்குள்ளதான் வந்து சாமி இருக்கும். ஆமா ஆமா, அதனாலதான் அங்க பயங்கர கூட்டம். அங்கதான் சாமி கும்பிட்டு அப்படியே
இறங்கி கிளம்பி வரணும். அது எந்த அளவுக்கு இந்த வழி இல்லையாப்பா, ஷார்ட்கட்ல இருக்கிற வழியெல்லாம் இங்க இல்லையாப்பா? அப்படியெல்லாம் இல்லை, இங்கே எல்லாருக்குமே ஒரே தரிசனம் தான். நம்ம 300 ரூபா தரிசனம் 500 ரூபா தரிசனம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே தரிசனம் தான். ஆமாம் ஆமாம், ஸ்பெஷல் தரிசனம் ஒன்றும் இல்லை. ஸ்பெஷல் தரிசனம் அந்த போலீஸ்காரங்களாம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா சைடோடு ஏற்றி விடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் காசு கொடுத்து தனியாக இல்லாமல் சாமி கும்பிட முடியாது. பத்தியா கூட்டம் சாமி கும்பிட்டாச்சா நல்லா. சாமி பார்க்க நல்லா அழகா இருந்துச்சுப்பா. அச்சு மூஞ்சியே வாடி போச்சு, அச்சு டயர்ட் ஆயிட்டேன். ஆமா, நல்லா கூட்டத்துல போட்டு நசுக்கி நசுக்கி எல்லாரும் போட்டு அச்சுக்கு மூஞ்சியே இல்லை. நம்ம 2 பேரும் டீ குடிச்சுமா, அது கூட குடிக்கல. இனி அடுத்தது வந்து நம்ம எங்கேயா போய் உட்காந்து இந்த நெய் தேங்காய் எல்லாம் உடைச்சி நெய் அபிஷேகம் பண்ணோன்னா நம்மளுக்கு அதுதான் இனி அடுத்த முக்கியமான. அதனால ஃபர்ஸ்ட் எங்கேயா ஒரு இடத்துல போய் உட்காந்து இந்த நெய் தேங்காய் எல்லாம் உடைக்கலாம். கூட்டம் இன்னும் குறையவே இல்லை. இங்கே வச்சு இந்த நெய் தேங்காய் எல்லாம் உடைச்சி நீங்கள் கொண்டு போய் அது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இங்கே தனியாகவே உட்காந்துருக்கணும், பயப்படாம. சரிப்பா. ஏன்னா வேறு வழி இல்லை, நான் தனியாக தான் போகணும். வேறு நம்ம 3 பேர் இருக்கிறதுனால நான் தனியாக தான் நீ இப்போ வந்து நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு போகிறேன். நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பயங்கர கூட்டம்னா பயங்கர கூட்டம், சரியான க்யூவாக இருக்குது நெய் அபிஷேகத்துக்கு. இது இல்லை, அதுக்கெல்லாம் க்யூ அங்கே மேலே இப்போவும் நல்லா கூட்டமாக தான் இருக்கணும். அந்த சைடு கூட்டம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. 9 மணி 9:30 ஆகிடுச்சு நெய் அபிஷேகம் பண்ணும்போது. இப்போது நெய் அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நாங்கள் வந்து மாளிகைப்புறத்தில் வந்து கன்னிசாமியான ராகேஷ்க்கு வந்து தேங்காய் அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறப்ப வந்து அச்சு. அவன் என்ன போன வருஷம் அச்சு தான் வந்து தேங்காய் இங்கே வந்து உருட்டின மாளிகைப்புறத்தில். அச்சு உருட்டும் போது கூட்டமே இல்லைப்பா, நான் உருட்டும் போது சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஆமாம், அச்சு இந்த டைம் உருட்டலை, அச்சு போன டைம் உருட்டுட்டான் கன்னிசாமியாக இருக்கிறதுனால. அதுக்கெல்லாம் அச்சு ராகேஷ் தேங்காவை நல்லா உருட்டிகிட்டே இருக்கிறான். நல்லா உருட்டி அப்படியே வரும்போது திடீர்னு வந்து ஆள் வந்து நின்றுட்டே இருக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா கூட்டம் ஜாஸ்தி, நல்லா கூட்டமாக இருக்கிறதுனால நல்லா தேங்காய் உருளும். அவர் ஃபுட்பால் மாதிரி டப்பக்குன்னு மிதிச்சிட்டேன் தேங்காய். ஐயோ தேங்காய் தேங்காய். அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் உருட்டி அப்படியே அது அப்படிதான் கூட்டத்தில் அப்படிதான் இருக்கும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் மஞ்சள் எல்லாம் போடுறாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம மஞ்சள் எல்லாம் அதில் அந்த இதில் வந்து எடுத்து அதில் வந்து கொட்டிக்கலாம். ஃபஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து நம்ம அடுத்து வந்து பிரசாதம் வாங்கணும். அரவணை பிரசாதமாக அந்த அதெல்லாம் வாங்கிட்டோன்னா அது ஒரு வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரம் கிளம்பிட்டோன்னா நம்ம சீக்கிரமாக வந்து போயிடலாம். ஏன்னா மழை தூரிட்டே இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அச்சுக்கு பயங்கர தூக்கம்னா தூக்கம். அப்புறம் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல இருக்கலாம். ஆமாம், இனி அடுத்து வந்து இங்கே போய் அரவணை பிரசாதம் வாங்கி நான் இதுதான் இது வந்து தேங்காய் போடணும்னு சொன்னீங்களா? ஆமாம், அது வந்து பெரிய தீயாக எரியும். இப்போ இதில் வந்து இந்த தீயில வந்து நம்ம தீக்கு பதிலாக புகைதாப்பா வருது. ஆமாம், அது நல்ல மழை பெய்யுது இல்லையா, மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அது தீ அணைஞ்சிட்டே இருக்குது. இப்போ நான் தான் தேங்காய் போட போகிறேன். அப்புறம் இன்னொன்று தாங்க நான் பறித்து வாங்கிட்டேன். தேங்காய் வட்டா அச்சுக்கு ஒரே குசி அப்பாவோட தேங்காய் பிடிச்சி வீசிட்டா. அடுத்து இங்கேருந்தே பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து அப்பம் அரவணை இதெல்லாம் வாங்கிட்டேன்னா நம்ம அடுத்து வந்து மலை இறங்கிடலாம். இப்போ கூட்டம் கம்மியாக இருக்கு இல்லையா. 18ஆம் படியில் வந்து இப்போ ஏறுறது கூட்டம் ரொம்ப கம்மி. இப்போ ஆளுங்க ஒவ்வொருத்தவங்களா தான் ஏறுறாங்க. ஏன்னா டைமு இப்போ 10-11 மணி ஆயிடுச்சா. எல்லாரும் மெதுவா பாரு ஃப்ரீயாக இருக்குது. 18ஆம் படி ஃபுல்லாக ஃப்ரீயாகவே இருக்குது. நம்ம ஏறும்போது பயங்கர கூட்டத்தையா நான் சாமி கும்பிட்ற கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு 18ஆம் படி கீழே ஆளுங்களே 1-2 ஆளுங்களாக தான் இருக்காங்க. ஃப்ரீயாக அதுதான் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். டைம் இல்லை, இப்போ கிளம்ப ராத்திரிக்குள்ளே வீட்டுக்காவது போக முடியும். அதனால் என்ன சீக்கிரம் நீ இறங்கும் போது தான் கால் ரொம்ப வலிக்கும். அப்படியா? ஆமா ஆமா, நீங்க இறங்கும் போது தான் நல்ல வலின்னா சரியா. இறங்கும் போது டோலியில இறங்கிடலாமாப்பா? காசுங்க இருக்குது.
நடங்க, சீக்கிரம் நடந்தீங்கன்னா மடமடான்னு நடந்தீங்கன்னா சீக்கிரமா போயிடலாம். போய் வண்டியில ஏறிட்டா கூட நாங்க போகும்போது வந்து இது கல்லு முள்ளில் போனோம், வரும்போது இது படிக்கிட்டு இல்ல ரெண்டா ஒரே வழியில தான், போகும்போது வரும்போது ஒரே வழியில தான் போறாங்க. இல்ல அதே வழியில வந்த எந்த வழியில வந்தோமோ அதே வழியில தான் நம்ம போகிறோம். இப்போ ஸ்பீடா நடந்தீங்கன்னா மடமடமடான்னு நடந்து இறங்கினீங்கன்னா அதுக்குள்ள பத்திய மங்கி நிறைய பேர் போட்டோ எடுக்கிறாங்க. என்ன மங்கியால வேற ஏதாவது சாப்பா? மங்கி தான்டா, சாதா மங்கி இல்ல, அது வேற மங்கி, கருப்பா இருக்குது. எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு மொபைல் பிடிச்சிட்டு போயிடும். ஒரு அங்கிள் சொன்னாங்க மொபைல் பிடிச்சிட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு. இறக்கம் பத்தி எப்படி இருக்குதுன்னு ஐயோ தலை சுத்துது, எனக்கு எப்படா இறங்கி போடுறதுன்னு தெரியுது. குளுக்கோஸ் எல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டு பயம்பருங்க எப்படி இறங்கன்னு செருப்பு போட்டு ஜம்முன்னு இறங்குறான். நம்மளுக்கு பாருங்க எப்படி கஷ்டமா இருக்கு, அது எப்படி இறக்கமா இருக்கு. மறுபடியும் கோவில் கூட்டமா தான் இருக்குது. இறங்கும் போது ஸ்டெப்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும்பா. ரொம்ப ஸ்டெப்பு தான் வந்து அதே வழிதான் உட்காந்து குளுக்கோஸை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற, அப்படியே தின்னுட்டு இருக்கிற. இங்க பாருங்க குளுக்கோஸ் அடிச்சு முடியல, முடியல, டயர்ட் ஆயிடுச்சு. பம்ப வந்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நீங்க இருந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு நடக்கணும். எங்க கார் அங்க போட்டிருக்கிறோம். இப்ப பாருங்க, இப்ப மழை கொஞ்சம் இல்லாதனால அழகா இருக்கு. தண்ணி பாக்குறேன், குளிக்கிறதுக்கு எல்லாம் ஜாலியா. இனி கோயில் போயிட்டு வந்தாச்சு, நீ குளிக்கூடாது, நீ வீட்டுல போய் தான். கோயில் போகும்போது தான் குளிக்கணும். கோயில் போயிட்டு திருப்பி இறங்கி வரும்போது தான் குளிக்கணும். சிலவங்க குளிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. விளையாட்டு ஜாமான் அம்முக்கு அச்சு எல்லாரும் விளையாட்டு ஜாமான் எல்லாம் வாங்கியாச்சு. கிச்சன் செட்டு எல்லாம் வாங்கியாச்சு. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சுமந்துலாம் கூட தூக்கிட்டு வரல. ஆனா எனக்கு இது வயிறு வலிச்சுது, ஏன்னா ஒண்ணுமே சாப்பிடல. அதனால இப்போ கிளம்பியாச்சு. இனி எப்படியாவது சீக்கிரம் ராத்திரி 10 மணிக்கு டயர்டாயாச்சு. இனி படுத்து தூங்கிடுவா. அச்சு ராகேஷ் எல்லாம் தூங்கிடுவாங்க. அப்புறம் இனி வீட்டில் போய் தான். ஆனால் எப்படியும் ராத்திரி 10 மணி ஆயிடும். இப்போ கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. 2 மணி 3 மணி 4 மணி அப்படின்னு நைட் ஆயிடும். ரொம்ப டிராஃபிக் 9 மணி ஆயிடும். அதுதான் டிராஃபிக் இல்லைன்னா நம்ம சீக்கிரமா போயிடலாம், அதுவாக பத்திரமா போய்க்கலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க வீட்டில். அப்படி நல்லபடியாக சாமி கும்பிட்டு நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. எல்லாரும் இதே மாதிரி தான் வண்டியெல்லாம் போட்டிருக்குறாங்க. சரி, ஓகே, அப்போ இனி பார்க்கலாம். பாய்.